சொன்ன வார்த்தையை நம்பி ஆண்டவரே அரசு அலுவலன் எந்தளவிற்கு உம்மீதும் வார்த்தையின் மீதும் ஒரு திடமான நம்பிக்கை வைத்திருந்தார். நீ சொன்னால் அது நடக்கும், உம்மால் முடியாத காரியம் என்பது எதுவும் இல்லை என்ற ஆழமான நம்பிக்கை அவருக்குள் எழுந்து பிரகாசித்தது. நீர் வந்து சுகப்படுத்த வேண்டும் என்றோ நினைக்கவில்லை, நீ சொன்னால் சுகம் கிடைக்கும் என்கிற உறுதி. மது வார்த்தையை நம்பின தொழுநோயாளி, மது வார்த்தையை நம்பின 38 ஆண்டு பிணியாளி, மது வார்த்தையை நம்பின கணநெய்யத்தாய், மது வார்த்தையை நம்பின மீனவர்கள், மது வார்த்தையை நம்பின லேவி, மது வார்த்தையை நம்பின நூற்றுவ தலைவன் ஒவ்வொருவருமே உம் செயல்களின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ளவில்லை, அதை செயல்படுத்த தூண்டும் மது வல்லமை மிக்க வார்த்தையில் அதில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த அர்த்தம் மிகுந்த விசுவாசத்திற்கு உரிய பலன் கிடைத்தது. ஆண்டவரே, நாங்கள் உம்மையும் மது வார்த்தையும் என்றும் நம்பி வாழ நல் மனதை எங்களுக்கு தந்தருளும். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளால் எங்களை நிரப்பி இருக்கிறேன், நன்றி கூறுகிறோம். இந்த தவ காலத்திலே ஆன்மீக காரியங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து உம்மை அன்பு செய்து உம்மை தேடி வரக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்து காத்தருளும் சுவாமி.